உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு சத்யபிரபாகரன். செப்டம்பர் 2023. ஸோ இந்த மாதத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 6/9/2023 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம $20 நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த $20 வச்சு கிட்டத்தட்ட ஒரு 25 நாள், ஸோ நம்ம ரவுண்ட் வேல்யூவை ஒரு 1 மந்த்னு வச்சுப்போம். ஸோ இந்த 1 மந்தில் பார்த்திங்கன்னா நம்ம $18.8 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால பெரிய விஷயம், $18 தான் என்ன ஒரு $1500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் நினைக்கலாம். பட் இது ஒரு சின்ன ப்ராஃபிட் கண்டிப்பாகவே கிடையாது. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். டோட்டலாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 33 ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். அதில் 30 ட்ரேடிங் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். 3 ட்ரேடிங் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம லாஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த $18.8 நான் ஒரு $500 இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஒரு $1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் $18 நான் புக் பண்ணியிருந்தேன்னா அது ஒரு சின்ன ப்ராஃபிட். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணுறதே பெரிய விஷயம். அதாவது இப்போ ஒரு $500 $1000 $10,000 லாஸ் பண்ண மக்கள் கூட இருக்காங்க. ஸோ நீங்களாக கூட இருக்கலாம். பட் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், $20 வச்சு ட்ரேடிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், ப்ராஃபிட் புக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும். ஸோ அப்போ இந்த $20க்கு நம்ம பர்சன்டேஜ் போடுங்க. ஆக்சுவலாக $18ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 90% வரும். சரிப்பா, நான் $20 என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, நான் ஒரு $100 வச்சு நான் $18 நான் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதா வச்சுப்போம். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 18% வருங்களா. அப்போ 18% அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ரிட்டர்ன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு $100 வச்சு 18%னா $18. இதே நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் $500 இருக்கும்போது கிட்டத்தட்ட $100 அப்படிங்கிறது 20% வருதுங்களா. இப்போ நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் $1000 அப்படின்னாக்கா $200 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுற திறமை நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா. சரி, அப்போ இதை தான் நம்ம மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அதாவது ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண கற்றுக் கொடுத்துருவோம். அப்போது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஒரு பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணுறது ஈஸி. சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம மக்களுக்கு பெய்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம், கைட் பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம கிட்டத்தட்ட 33 ட்ரேடிங் பண்ணியிருக்கோமா. இந்த 33 ட்ரேடிங்கில் என்னோடய ட்ரேடிங் கான்செப்ட் பார்த்திங்கன்னா 2 ட்ரேடிங் கான்செப்டை வச்சு நான் இந்த ட்ரேடிங்கை நான் பண்ணியிருப்பேன். ஒன்று ஸ்ட்ராட்டஜி, நான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்ட்ராட்டஜிஸ் நான் வச்சுருக்கேன். அந்த 10 ஸ்ட்ராட்டஜி எந்த கரன்சி ஃபேரில் ஃபார்ம் ஆகுதோ அங்கே பார்த்திங்கன்னா நான் ட்ரேடிங் பண்ணுவேன். சரி, அடுத்து இதை தான் ஆக்சுவலாக பெய்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். சரி, அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இது யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்களே புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுப்போம். கரெக்டுங்களா. சரி, இப்போ 2 கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணியாச்சு. அப்போது $20 வச்சு $20 ப்ராஃபிட் புக் பண்ணுற நாம் $100 வச்சு ஈஸியாக $20 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடலாமா. $500 வச்சு $100 ஈஸியாக புக் பண்ணிடலாமா. $1000 வச்சு ஈஸியாக $200 நம்ம புக் பண்ணிடலாமா. அப்போ இதுக்கு காரணம் என்ன, 2 கான்செப்ட்டு, ஒன்று ஸ்ட்ராட்டஜி. அதை அதாவது ஈயட்சங்காப்பி மாதிரி ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம், நீங்களும் கற்றுக்கலாம். சரி, அடுத்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இப்போ இந்த இடத்துலேருந்து பை ஆகும், இந்த இடத்துலேருந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம கற்றுக்கிறது. சரிங்களா. ஸோ மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நான் ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரிங்க, ஒரு குழந்தை இருக்குது, ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அதை ஒரு மொழியை எப்படி கற்றுக்குது. ஆக்சுவலாக இப்போ வீட்டில் இருக்கிறவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி, ஸோ அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை தான் நான் கற்றுக் கொடுப்பாங்க. பட் மற்ற வார்த்தைகளெல்லாம் பேச அது எப்படி கற்றுக்குது. ஸோ அந்த குழந்தைய சுற்றியுள்ள சமூகம் பேச 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 அது தானாகவே அது மனசுக்குள்ளே பதிஞ்சு அது அதனுடைய மொழியை பேச ஆரம்பிக்குது. ஸோ இதே ஒரு தமிழ் குழந்தைய எடுத்துகிட்டு போய் நம்ம அமெரிக்காவில் விட்டோம்னா தமிழ் பேசுமா என்ன. ஸோ அங்கே என்ன சமூகம் இருக்குது, ஸோ இங்கிலீஷ் தான் ஆக்சுவலாக பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கிலீஷை ஈஸியாக அது பார்த்திங்கன்னா கற்றுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும். நம்ம அந்த விஷயங்களை தான் நம்ம கற்றுக்குவோம். ஸோ கரெக்டுங்களா. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணால் என்ன நம்மளுக்கு ஒரு அடிப்படை அறிவு நம்மளுக்கு தேவையோ அது கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா. சரிங்க நண்பர்களே. ஸோ ஆக்சுவலாக 1 மந்த் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏதோ நம்ம ஆக்சுவலாக பேசிட்டோம். ஸோ ஒரு சரியான விஷயத்தை தான் பேசியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்க நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.